வாழ்க்கையில் அல்லாஹு தஆலா பல்வேறு அற்புதங்களை செய்திருக்கிறான், இப்பவும் செய்து கொண்டிருக்கிறான். உதாரணமாக சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த நபியினுடைய காலத்தில் ஒரு சின்ன ஒரு சம்பவம் நடக்குது. என்ன விஷயம் கேட்டால், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அடிக்கடி இந்த மலக்குல் மௌத், இந்த மலக்குகள்லாம் பார்க்குறக்கு வருவாங்க. அப்போ அஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு நாள் பார்க்க வரும் பொழுது பேசிக்கொண்டு இருவரும் அப்படியே பேசிகிட்டு இருக்கிறாங்க. பேசிகிட்டு இருக்கும்போது அப்படியே திடீர்னு பார்த்தா அந்த மலக்கு வந்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க, என்ன நீங்கள் இப்படி பார்த்தாலே ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும், என்னமோ நடக்க போகுது, என்ன ஆச்சு சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்போது அந்த மலக்கு சொன்னாராமா, நாளைக்கு உயிர் போகக்கூடிய ரூஹு எடுக்கக்கூடிய ஒரு மனிதன் இன்று நடந்து செல்பவனாக நான் இன்று காண்கிறேன். அதாவது நாளைக்கு மௌத்தாகிறவனை இன்றைக்கி நடந்து போயிட்டு இருந்தான், அவனை உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி நாளைக்கு மௌத்தாக போகிறானோ அப்படி. சரி, இது எல்லா விஷயம் சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க. பார்த்தா ஒரு சில நாட்களுக்கு அப்புறம் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பார்க்குறாங்க, என்னடா அன்றைக்கி மௌத்தாகுவான்னு சொன்னாங்களே, இன்றைக்கி என்னமோ நடந்து போயிட்டுருக்கிறானே, என்ன விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுடலாம். அந்த மலக்கு வரார். கொஞ்ச நாளுக்கு ஒரு மலக்கு வராங்க. அந்த மலக்குகிட்ட கேட்குறாரு, என்ன மலக்கு, இந்த மாதிரி ஏதோ அவன் மௌத்தாகிடுவான்னு சொல்லி சொன்னீங்களே, அவன் என்ன மௌத்தே ஆகலையே, ஏன்னா சில 3 நாளுக்கு முன்னாடி பார்த்தனே அப்படின்னு சொல்லும்போது, அப்போ அந்த மலக்கு சொன்னாராமா, அவனுக்கு ஆயுசு வந்து அதிகமாயிருச்சு அப்படின்னு சொன்னா, எப்படி அது அப்படின்னு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஆச்சரியத்தோட கேட்க, அந்த மலக்கு சொல்றாரு, அதாவது ஒரு நாள் இவனுடைய குடும்பம் வந்து மிக ஏழ்மையான ஒரு குடும்பம். அவனுக்கு ஒரு தங்கச்சி, அத்தா, அம்மா, 3 பேர், இவனோட சேர்த்து 4 பேர். ஒரு நாள் வந்து ஒரு 3 ரொட்டி வாங்கிட்டு போகிறான். காசு இல்லை, இருந்த காசில் ஒரு 3 ரொட்டி சப்பாத்தி துண்டு வாங்கிட்டு போயிட்டு இருக்கும் பொழுது மிக பசியோடு இருக்கிறாங்க குடும்பத்தில். இருந்தாலும் இடையில வந்து ஒரு யாசகர் வந்து கேட்குறாரு, எனக்கு ரொம்ப சாப்பிடல, எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்லும்போது மனசு இறங்கி அந்த மனிதன், அந்த சிறுவன் வந்து கொடுத்துட்றான். அந்த சப்பாத்தியை கொடுத்தோன்னா அவர் சாப்பிட்டு ஒரு துவா செஞ்சாரம்மா, யா அல்லாஹ், நான் 3 நாள் மிக பசியோட, கடினமான ஒரு பசியோடு இருந்தேன். அந்த பசி மிகவும் என்னை ரொம்பவும் சோதித்து விட்டது. அந்த நிலைமையிலையும் இவனுடைய குடும்பத்தை யோசிக்காம எனக்கு இந்த மனிதன் எனக்கு அந்த சப்பாத்தி துண்டு, ரொட்டி துண்டை எனக்கு கொடுத்தானே, இவனுடைய ஆயுசை நீளமாக்கித்தாயா அல்லாஹ் அப்படின்னு சொல்லும்போது, அல்லாஹு அக்பர். இந்த இடத்தில் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம், நம்மெல்லாம் அதிகமான முசாஃபர்களும் அதிகமான யாசர்களும் ஏழ்மையானவர்களை எல்லாம் கேவலமாக பார்க்கக்கூடிய இந்த நிலையில் அந்த மனிதர் துவா செய்தார். அந்த மனிதருக்கு அந்த யாசகர் துவா செய்கிறார், யா அல்லாஹ் இவனுடைய ஆயுசை நீ நீளமாக்கித்தாயா அல்லாஹ் அப்படின்னு சொல்லும் பொழுது, அவனுடைய ஆயுஸ் 1 நாள் இல்லை, 2 நாள் இல்லை, 1 வாரம் இல்லை, 1 மாதம் இல்லை, 1 வருடம் இல்லை, 40 வருடங்கள் அல்லாஹு தஆலா அவனுடைய வாழ்க்கையில் அதிகப்படியான வாழ்க்கையை நீளமாக்கி தந்தான் என்பதாக சொல்லப்படுகிறது. எனவே எந்த ஒரு யாசகர் வந்தாலும் எக்காரணத்தை கொண்டும் அவர்களை கேவலமாக பேசியோ, அவர்களுக்கு மனம் புண்படும்படியோ ஏதாவது பேசாமல், எந்த ஒரு விஷயத்தையும் அவர்களை கேவலப்படுத்தாமல் நல்ல விஷயங்களை சொல்லி அவர்களை அனுப்பி வைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.